ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம காயத்ரி இருந்துட்டு பல்லவன் கிட்ட வெளியே போலாமான்னு கேட்டுட்டு நேரா ஒரு போலீஸ்ல மாட்ட விட்டுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. சோழனும் இருந்துக்கிட்டு வீட்டில் சொன்னா பயந்துருவாங்களே, இப்போ என்ன பண்றது, அவங்களோட உதவி இல்லாமலேயும் நம்மளால பல்லவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதலாளியை கூட்டிக்கிட்டு வராரு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே சின்ன பையன் சார், ஏதோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போகலான்னு ஆசைப்பட்டிருக்கான். ஆனால் அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குன்னு அவனுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு படிக்கிற பையனோட படிப்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. இப்போ எக்ஸாம் வேறு வரப்போகுது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் காலேஜை கட் அடிச்சுட்டு இப்படி ரூம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. முதல்ல இது அப்போவே உணர்ந்திருக்கணும். என்னடா வீட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்களே, எக்ஸாம் வேறு வரப்போது, நல்ல மார்க் எடுத்து இவங்களோட எல்லா மரியாதையும் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு இவன் நினச்சிருந்துருக்கணும். ஆனால் பொண்ணு கிடைச்சான்றதுக்காக வீட்டில் அநியாயமாக பொய்ய சொல்லிக்கிட்டு இஷ்டத்துக்கும் பணத்தை வாங்கிட்டு அங்கே போயிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பையன் செய்கிற வேலையா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட பார்க்காம பல்லவனோட கன்னத்தில் பலார்னு ஒன்று விடுறாங்க. நிலா இருந்துட்டு உன் மேலே நாங்கள் எல்லாரும் எவ்வளோ நம்பிக்கை வச்சோம், இப்படி எல்லாரோட நம்பிக்கையும் கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நிலாவும் கோவப்படுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.